ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். சிந்தனைக்காக சில நிகழ்வுகள். பாகம் 27, திருச்சபையின் சில புனிதர்கள். பாகம் 13, நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் புனித மார்கரெட், புனித புரூனோ, புனித நார்பெட், புனித பெர்னார்து ஆகியோர்களை பற்றி பார்க்கலாம். முதலில் நாம் புனித மார்கரெட் பற்றி பார்க்கலாம். இப்புனிதை 1050 முதல் 1093 வரை வாழ்ந்தாள். இப்புனிதை இங்கிலாந்து நாட்டின் அரச குலத்தில் பிறந்தாள். சிறு வயதிலேயே ஸ்காட்லாந்து நாட்டு மன்னன் 3வது மால்கமுக்கு மனைவியானாள். அரசர் இயல்பாகவே முரட்டுத்தனம் கொண்டவர். ஆயினும் இவள் நாளடைவில் தன் இனிய பண்புகளால் அரசரை பண்புள்ளவராக்கினாள். இவளுக்கு 8 குழந்தைகள் பிறந்தார்கள். இவள் தன் செல்வாக்கை பயன்படுத்தி நம் திருவேதம் செழித்தோங்கச் செய்து நீதி எங்கும் நிலவ செய்தாள். மக்கள் மகிழ்ச்சியுடன் அமைதியாக வாழ்ந்தார்கள். இவள் அரச அரண்மனையில் இருந்த போதிலும் உலக பொருட்கள் மீது பற்று இன்றி வாழ்ந்தாள். எப்பொழுதும் இறைவனோடு ஒன்றித்திருந்தாள். இவளது விவேகத்தையும் திறமையையும் கண்ட வெளிநாட்டு மக்களும் அதிசயித்தார்கள். தனது நாட்டின் பலதரப்பட்ட நலன்களையும் கருத்திற்கொண்டு முன்னேற்ற பாதையில் கொண்டு போன பெருமை இவருக்குரியது. கலைகள், கல்வியில் முன்னேற்றம், மறைக்கல்வி இவை யாவற்றிலும் அக்கறை காண்பித்தாள். பக்தியுள்ள குருக்கள் நாடு முழுவதும் பணிபுரிய முயற்சி எடுத்தாள். பெண்கள் தையல் கலையையும் கற்றுக்கொள்ள வழிவகுத்து இதன் மூலம் தன்னை சார்ந்த பெண்கள் ஆலயத்தில் பீடங்களுக்கு தேவைப்பட்ட உடுப்புகள், துணிகள் இவற்றை தயாரித்து கொடுக்கவும் வழிவகுத்தாள். இவற்றிற்கெல்லாம் மேலாக ஏராளமான கோவில்களை தனது கணவரின் ஒத்துழைப்புடன் கட்டி கொடுத்தார். இவளது ஆன்மீக வாழ்வில் மிக கடினமான தவ முயற்சிகளை கையாண்டார். குறைந்த நேரமே நித்திரைக்கு ஒதுக்கினாள். ஆண்டில் 2 முறை நோன்பு காலங்களாக, அதாவது திருவருகை காலமும் தவ காலமும் அனுசரித்தார். இந்த நாட்களில் நள்ளிரவில் துயில் எழுவது, ஆலயத்தில் காலை ஜெபம், கணவரும் திருவிழிப்பில் பங்கேற்பார். இவள் அரண்மனையில் ஒவ்வொரு நாளும் 300 ஏழைகளுக்கு உணவு வழங்குவாள். இவளுடைய கணவர் போரில் இறந்தார். பணிந்த மனதுடன் இந்த சிலுவையை கடவுளின் கரங்களில் இருந்து நன்றியுடன் ஏற்றுக்கொண்டாள். இவள் 1093 இறைவனடி சேர்ந்தாள். புனித மார்கரெட் பற்றி பார்த்து விட்டோம். அடுத்து நாம் புனித புரூனோ என்பவரை பற்றி பார்க்கலாம். இவர் 1030 முதல் 1101 வரை வாழ்ந்தார். கொலோன் நகரில் பிறந்த இவர் பாரிஸ் நகரில் குருத்துவ கல்வி பயின்று குருப்பட்டம் பெற்றார். இவரது 46வது வயதில் ரீம்ஸ் நகரில் பேராயரின் செயலாளராக பணியாற்றினார். இவரது திறமைகளை கண்டு வியந்த பேராயர் தமது பள்ளிக்கூடத்தை இவரிடம் ஒப்படைத்ததுடன் மறை மாவட்டத்தை ஆள்வதில் இவரது உதவியையும் பயன்படுத்தினார். ரோமையிலும் மற்ற இடங்களிலும் குருக்களிடையே பெருகி கிடந்த அட்டூழியங்களையும் அவலங்களையும் களைந்தெறிவதில் திருத்தந்தைக்கு, அதாவது 1073 முதல் 1085 வரை திருச்சபையின் 157வது திருத்தந்தையாக இருந்த 7ஆம் கிரகோரியாருக்கு பல கைபோல் இருந்து உழைத்தார். இவருடைய நண்பர் ஒருவர் இறந்து அவரது அடக்க சடங்கு நடைபெற்ற போது அவர் உயிர் பெற்றெழுந்து, நான்
நரகத்திற்கு தீர்ப்பிடப்பட்டிருக்கிறேன் என்றார். இதை கண்ட ப்ரூனோ அஞ்சி நடுங்கி உலகத்தை துறந்தார். 6 தோழர்களோடு காட்டுக்கு சென்று கர்த்தூசியன் என்னும் சபையை தொடங்கினார். இவர்கள் தரித்திரம், ஒருத்தல், மௌனம் இவற்றை அனுசரிக்க வேண்டும். இவர்கள் தனித்தனி சிற்றறைகளில் வாழ்ந்தார்கள். கடவுளை வழிபடுவதற்கு மட்டுமே ஒன்று கூடுவார்கள். இவரது தப ஜப முயற்சிகளை பற்றி கேள்விப்பட்ட திருத்தந்தை, அதாவது 1088 முதல் 1099 வரை திருச்சபையின் 159வது திருத்தந்தையாக இருந்த 2ஆம் அர்பன் இவரை ரோமைக்கு அழைத்து தமக்கு ஆலோசகராக்கி கொண்டார். குருக்களை சீர்திருத்தும் வேலையையும் இவரிடம் ஒப்படைத்தார். ப்ரூனோவுடன் சேர்ந்து வாழ்ந்த துறவிகள் ரோமையில் இவரை பின்தொடர முயன்ற போது ப்ரூனோ அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டார். ப்ரூனோ ரோமையிலும் தனிமையை நாடினார். திருத்தந்தைக்கு தேவைப்பட்ட நேரங்களில் சென்று உதவினார். பேராயர் பதவிக்கு தான் தகுதியில்லை என்று சொல்லி அதை ஏற்க மறுத்துவிட்டார். 1101 செப்டம்பர் இறுதியில் இவரது உடல்நிலை குன்றியது. இறப்பு அடுத்திருந்ததை உணர்ந்த ப்ரூனோ தம் சக துறவிகளை அழைத்து தமது வாழ்க்கையை பாவ சங்கீர்த்தனமாக அறிக்கையிட்டு விசுவாச பிரமாணத்தையும் புதுப்பித்துக் கொண்டார். இந்த சூழலில் தமது தூய ஆன்மாவை 1101 இறைவனிடம் ஒப்படைத்தார். புனித ப்ரூனோ பற்றி பார்த்து விட்டோம். அடுத்து நாம் புனித நார்பெட் என்பவரை பற்றி பார்க்கலாம். இவர் 1080 முதல் 1134 வரை வாழ்ந்தார். அரச குடும்பத்தில் பிறந்த இவர் பேரரசரின் இல்லத்தில் வளர்ந்தார். ஆழமான அறிவு திறமை உடையவர். ஆழ்ந்த தெய்வ பக்தியின் காரணமாக இளமையிலேயே குருத்துவத்தை விரும்பினார். ஆனால் இளைஞரானதும் அரண்மனையில் பிரபுக்கள் போன்ற உயர்ந்த குலத்தாரோடு சேர்ந்து உலக இன்பங்களை நாடியதால் குருவாகும் ஆசை குலைந்து விட்டது. ஒருமுறை இவர் குதிரையின் மீது ஏறி வேறு ஊருக்கு செல்கையில் எதிர்பாராமல் புயல் காற்று அடித்தது. இடி மின்னல் உண்டானது. இவருக்கு முன் இடி விழவே குதிரை மிரண்டு இவரை கீழே தள்ளியது. தீமையை நீக்கு, நன்மை செய்ய புறப்படு, அமைதியை தேடி கண்டுபிடி என்ற ஓர் அதிசய குரல் கேட்டது. சுயநிலைக்கு வந்ததும் தன் தவறுகளுக்காக வருந்தினார். தம்முடைய வாழ்நாட்களை தேவ ஊழியத்தில் செலவழிக்க உறுதி பூண்டார். இறையியல் கற்று குருப்பட்டம் பெற்றார். தமக்குரிய செல்வங்களை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டு அரண்மனையை விட்டு வெளியேறினார். கடும் தவம் புரிந்து நாள்தோறும் ஒரு முறை மட்டும் உணவருந்தி புனிதராய் வாழ்ந்தார். இறை ஏவுதலின்படி ஒரு துறவற சபையை நிறுவினார். ஆண்ட்வெர்ப் நகர மக்கள் பலர் ஒரு தவறான கொள்கையை கடைபிடித்து வருவதை கண்ட இவர் தமது அரும்பெரும் முயற்சியால் அவர்களை நல்வழிப்படுத்தினார். அதன்பின் இவர் மாக்டபர்க் நகரின் பேராயராக நியமனம் பெற்றார். அங்கே தோன்றிய பல ஊழல்களை நீக்கினார். ஆயர் ஆவதற்கு முன் ஜெர்மன் நாட்டு அரசனான லோத்தேர் என்பவருக்கு ஆலோசகராக பணியாற்றினார். மாக்டபர்க் நகருக்கு பேராயராக நியமிக்கப்பட்டவுடன் அந்நகருக்குள் முதன்முறையாக சென்ற பொழுது தாழ்ச்சியின் பொருட்டு மிதியடியின்றி பேராலயத்திற்குள் நுழைந்தார். பின்னர் பேராயரின் இல்லத்திற்குள் நுழைய சென்றபோது வாயிற் காவலாளி இவர் யார் என்று புரிந்து கொள்ளாத காரணத்தால் உள்ளே விட மறுத்தான். ஏனெனில் இவர் ஓர் ஏழையை போல் தோற்றமளித்தார். அப்போது இவர் வாயிற் காவலாளியை பார்த்து, உண்மையில் நீதான்
என்னை புரிந்து கொண்டாய். எனது நிலையை அறிந்து கொள்ளாதவர்கள்தான் என்னை பேராயர் பதவிக்கு உயர்த்தி இந்த இல்லத்திற்கு வர கட்டாயப்படுத்துகிறார்கள். நானோ தகுதியற்றவன், வறியவன், இப்பதவிக்கு சிறிதும் தகுதியற்றவன் என்றார். வாயிற் காவலாளி புனித நார்பெட்டிடம் மன்னிப்பு கேட்டான். செக்கோஸ்லோவாக்கியா நாட்டினர் இவரை தங்கள் நாட்டின் பாதுகாவலராக தெரிந்து கொண்டுள்ளனர். இவர் ஏற்படுத்திய துறவற சபை நார்பெர்டைன் என்று அழைக்கப்படுகிறது. இவர்களின் தனிப்பெரும் பக்தி திவ்ய நற்கருணை நாதருக்கே உரியது. இப்பக்தியை இவரே கற்றுக் கொடுத்தார். இவர் தமது 53ஆம் வயதில், அதாவது 1134 இறைவனடி சேர்ந்தார். புனித நார்பெட் பற்றி பார்த்து விட்டோம். அடுத்து நாம் புனித பெர்னார்து என்பவரை பற்றி பார்க்கலாம். இவர் 1091 முதல் 1153 வரை வாழ்ந்தார். பெர்னார்து பிரான்ஸ் நாட்டில் பிறந்தார். இவருடைய பக்தியுள்ள பெற்றோர் இவரை கல்வி கற்கும்படி பல ஊர்களுக்கு அனுப்பினார்கள். அங்கு பக்தியுடனும் கடவுளுடனும் ஒன்றித்தும் பெர்னார்து வாழ்ந்து வந்தார். உலகத்தில் இருந்தால் ஆன்மாவுக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று அஞ்சி இவர் துறவியாக தீர்மானித்தார். இளைஞராக இருந்த பெர்னார்து உலக செல்வாக்கு அனைத்தும் பெற்று வாழக்கூடிய சூழ்நிலையில் உலகத்தை துறந்தார். இவருக்கு பலத்த எதிர்ப்பு ஏற்பட்டது. துறவற வாழ்வின் உயர்வை பற்றி பெர்னார்து எவ்வளவு வாய் சாலகத்துடன் பேசினார் என்றால், இவருடைய சகோதரர்களும் பிரபுகுல நண்பர்கள் பலரும் மொத்தம் 30 பேர் சந்நியாச வாழ்வை மேற்கொண்டனர். சிட்டோ என்ற நகரில் நிறுவப்பட்ட முதல் துறவு மடத்தில் சேர்ந்தார். இங்கேதான் புனித ஆசீர்வாதப்பர் தொடங்கிய மிக கடுமையான ஒழுங்குகளுடன் கூடிய சிஸ்டர்சியன் துறவு மடம் இருந்தது. மடத்தின் தலைவராக இருந்த புனித ஸ்டீபனுக்கு பல ஆண்டுகளாக ஒருவர் கூட இம்மடத்திற்கு வராமல் இருந்த சூழ்நிலையில் இந்த மடத்தில்தான் 30 இளைஞர்களுடன் பெர்னார்து துறவு மேற்கொண்டார். இவர்கள் எல்லாரும் 1112 உயிர்ப்பு பெருவிழா அன்று கூடினார்கள். இத்தனை இளைஞர்களையும் வரவேற்று மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கினார். ஞான வாழ்வில் பெர்னார்து அடைந்த முன்னேற்றத்தை கண்ட தலைவர் புது மடம் ஒன்றை நிறுவும்படி இவரை அனுப்பினார். பெர்னார்து அந்த மடத்தின் தலைவரானார். 1117 பெர்னார்துவின் தந்தையும் வந்து துறவியானார். துறவு உடையை தம் மகன் கையிலிருந்தே பெற்றுக் கொண்டார். பெர்னார்து கடவுளது மகிமைக்காக பல நூல்கள் எழுதினார். பல இடங்களுக்கு நீண்ட பயணம் செய்தார். பெர்னார்து தனிமை, தபம், ஜபம் இவற்றை எவ்வளவு அன்பு செய்தாரோ அந்த அளவுக்கு அவருடைய ஆன்மீக தொண்டு வெளி உலகிற்கு தேவைப்பட்டது. அடுத்தடுத்து வந்த திருத்தந்தையர்கள் இவரின் ஆன்மீக ஆலோசனையை இடைவிடாது நாடினர். இந்த நாட்களில் குறிப்பாக பிரான்சில் ஆல்பிஜேன்ஸ் தப்பறை காட்டு தீயாக பரவியது. ஏற்கனவே கொலோன் நகரில் தோன்றியிருந்த வேறொரு தப்பறையை ஒடுக்க இவர் சென்றிருந்தார். லாங்கு விடக் என்ற இடத்தில் தோன்றிய தப்பறையை ஒடுக்க அனுப்பப்பட்ட நேரத்தில் உடல்நிலை மிகவும் நலிவுற்று காணப்பட்டது. டுலூஸ் நகரில் முதலில் தப்பறையை நீக்கிக் கொள்ளாமல் அடம்பிடித்தனர். அவசரமாக இவருடைய கிளேர்வோ மடத்திற்கு திரும்பினார். இதன் விளைவு ஆல்பிஜேன்ஸ் தப்பறை தலை தூக்க தொடங்கியது. ஆல்பிஜேன்ஸ் தப்பறையை பற்றி சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் பாகம் 5 ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். பாகம் 5 பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதன் லிங்க் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது.
சிலுவை போருக்கு தயார் செய்யும் பணியையும் பெர்னார்து ஏற்றுக்கொண்டார். ஏராளமான பேர் போருக்கு தங்களை ஆயத்தம் செய்து கொண்டு புறப்பட்டனர். பிரான்சுடன் ஜெர்மனியும் போரில் சேர்ந்து கொண்டது. ஆயினும் பெரிய தோல்வியை சந்தித்தனர். அபெல்லார்டு தப்பறையை பெர்னார்து தவிடுபொடியாக்கினார். இவர் தேவதாய் மீது மிகுந்த பக்தி உள்ளவர். இவரது சபை சன்னியாசிகள் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்க செல்லும் முன் மாதாவின் சுரூபத்தின் முன் கூடி கிருபதயாபத்துக்கு மாதாவாய் இருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க என்னும் ஜபத்தை ஜபிக்கும்படி ஏற்பாடு செய்தார். ஓ இரக்கம் நிறைந்தவளே, அன்பு நிறைந்தவளே, இனிமை நிறைந்த கன்னிமரியே என்னும் ஜபத்தின் கடைசி சொற்களை பெர்னார்து அடிக்கடி ஜபித்தார். பெர்னார்து இப்பூமியில் எதற்காக இருக்கிறாய் என்று அடிக்கடி தன்னை வினவுவார். பெர்னார்து 1153 இறைவனடி சேர்ந்தார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள். பாகம் 27 திருச்சபையின் சில புனிதர்கள். பாகம் 13 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.